இதுதான் விஸ்வாங்க. நம்ம எல்லாரையும் லைஃப் ஏதாவது ஒரு செகண்டில் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். அப்படி ஒரு மாற்றத்துக்கு விதி எனக்கு கொடுத்த சான்ஸ் தான் என்னோடய ஸ்ரீ. ஸ்ரீ கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அழகாக இருந்துச்சு, ஒரு கனவு மாதிரி. அவள் கூட பழக பழக அவன் மேலே லவ் கூடிச்சே தவிர குறைஞ்சதே இல்லை. அப்போ தான் என் லைஃப் எங்கள் காதலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. சொல்லுங்க நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ பையன் எப்படி இருக்கான்? இப்பதான் வெளியில கிளம்பிட்டு இருக்கான். என்ன விஷயம் சொல்லுங்க நீ. லவ் பண்றான்னு நினைக்கிறேன். லவ் பண்றானா? என்ன ஒவ்வொரு விஷயம் புதுசா சொல்றீங்க? என் பையனா? அப்படிலாம் இருக்க மாட்டானே. என் பையனை பத்தி எனக்கு தெரியுங்க நீ. அப்பா சொல்லணும்னு சொல்லல. நம்ம பையனை நாமளே நம்மளனா எப்படிங்க நீ? சரிங்க, நான் வச்சிடுறேன். என் பையனை பற்றி என்கிட்டே சொல்கிறாளாமா. எங்கள் அம்மா பேசினதை கேட்டதும் கண்ணை கத்தி காட்டில் விட்ட மாதிரி ஆகிடுச்சு. அப்போ தான் புரிஞ்சுது, எங்கள் வீட்டை விட என்னோடய ரிலேட்டிவ்ஸ் தான் பெரிய பிரச்சனைன்னு. அப்படி ஒரு குழப்பத்தில் என்னோடய ஸ்ட்ரென்த்தாக இருந்தது அவளை பற்றின நினைவுகள். இதெல்லாம் ஒரு நாள் மாறிச்சுங்க. ஆனால் அது மாற ஒரு மாதம் ஆகிடுச்சு. எந்த பொண்ணாக இருந்தால் என்ன, என் பையனுக்கு பிடிச்சிருந்தா போதும். இது அவன் வாழ்க்கை. எனக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லைக்கா. என் பையனுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பண்ணி வைப்பேன்க்கா. இந்த ஒரு மாதத்தில் அவள் கூட நான் காண்டாக்டில் இல்லை. இன்றைக்கி அவளை பார்க்க போகிறேன் ஒரு பயத்தோடு. அவள் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. ஆனால் நான் அவளை பார்த்து ஒன்று தான் சொல்ல போகிறேன். ஹலோ ஸ்ரீ. ஹே, உனக்கு தான் ஃபோன். ஹலோ, யாரு? யாரா? எவ்வளோ கால் பண்ணியிருக்கேன், இப்போ கேட்குற யாருன்னு? என் நம்பர் தெரியாதா என்ன? சாரி, என் ஃப்ரெண்ட் அட்டன் பண்ணி கொடுத்தா. நீன்னு தெரிஞ்சிருந்தா ஃபோன் அட்டன் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஓ, அந்த அளவுக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். உன்கிட்ட பேசணும். அதான் கால் பண்ணிட்டல, என்னன்னு சொல்லு. இல்லை, நேரில் பேசணும். நீ கூப்பிட்டதுமே நேரில் வரணும்னு ஏதாவது இருக்கா? அப்படியெல்லாம் என்னால் வர முடியாது. ஃபோன்லேயே சொல்லு எதாக இருந்தாலும். ஹேய், இது ஃபோனில் பேசக்கூடிய விஷயம் இல்லை, நேரில் பேசுகிறது. என்ன, உனக்கு மேரேஜா? இன்வைட் பண்ணுமா? ஆமாம், எனக்கு மேரேஜ். ஆமாவா? என்ன சத்தம்? ஒன்றும் இல்லையே. இப்போ எதுக்கு ஷாக் ஆகுற? நானா ஷாக்கா? இல்லையே. ஏய், அப்படின்னா ஃபோன்லேயே சொல்லிடு, நான்லாம் வர மாட்டேன். இல்லை, நான் நேரில் தான் கூப்பிடுவேன். ஓகே, பாய். ஏய் ஸ்ரீ, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. சொல்லு. என்ன? நான் உங்ககிட்ட பர்சனலாக பேசணும். தென் இன்னொன்று, பொண்ணு நீ அங்கே இருக்கையில் நான் யாரை கல்யாணம் பண்ணுறது? ஐயடா, சொன்னாங்களா இப்போது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு? நான் தான் இவ்வளோ கூப்பிட்றேன்ல, நேரில் வந்தால் தான் என்னவா உனக்கு? ஐயா, என்ன தான் சொல்கிறான் ஆள்? ஓவரா பேசினா சொல்லு, செஞ்சிடலாம். ஏய், நீ ஒன்றும் கிழிக்க வேணாம். கிழிக்க வேண்டாமா? வரேன்னு சொன்ன பாரு, என்ன சொல்லணும்? ஏய், நான் ஒன்றை சொல்லடி, ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். எங்கே வரணும்னு சொல்லு. இல்லை, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே. பாடுறா. சரி, நீ மட்டும் வா, உன் ஃப்ரெண்டெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடாத. சரி, ஓகே. என்ன சொன்னா? மிஸ் யூ சொன்னா மச்சான். கேட்டுச்சு வெளியே வர கேட்டுச்சு. என்ன சொன்னாலாம்டா? தூணு துப்பரா இந்த நாய்க்கு மிஸ்யூ சொன்னாலாம். என்ன சொல்கிறான்? ஓகேயா? உன்னை கூட்டிகிட்டு வர வேணான்னு சொல்கிறான். ஏன்? நான் கூட வந்தா என்ன? நீ கூட வந்தா விளங்காதாம்மா. உனக்கு என்னடி சிரிப்பு?
டேய் நீ எதுக்குடா வந்த? என்ன இது? என்ன தனியாக வர சொல்லிட்டு நீ உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்க? அதான் போக வேணாம்னு சொன்னலடா. சரி விடு, பார்த்துக்கலாம். ஓகே போகலாமா? போ. ஓய் கொஞ்சம் பக்கத்தில் தான் உட்கார்றது. இப்போ நான் வரணுமா வேண்டாமா? சரி சரி ஓகே. என்ன மேடம் சைலண்ட்டாக வரீங்க? இப்போ என்ன பண்ணு சார்? பாட்டு வேணா பாட்டுமா? இல்லை எப்போ வண்டியில் ஏறினாலும் லொடன்னு ஏதாவது பேசிகிட்டே இருப்பியே, அதான் கேட்டேன். என்ன சொன்ன? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை. ஒரு மாதம் அப்படியே விட்டுட்டு போனில்ல, இப்போ எதுக்குடா வந்த? ஐயோ இதுக்கு மட்டும் பதில் வராதே. சரி சொல்லு, இப்போ எதுக்கு என்ன வர சொன்ன? அதை பற்றி பேச தான் கூப்பிட்டேன். அங்கே போய் பேசிக்கலாம். ம். ம் ம் இப்போ சொல்லு, எதுக்கு என்ன வர சொன்ன? இப்போ தானடி வந்தோம். என்ன அவசரமாம்மா? கொஞ்சம் ரொமான்டிக்காக தான் பேசுகிறது. நம்ம என்ன லவ்வர்ஸா ரொமான்டிக்காக பேச? நமக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சு. என்னது பிரேக்கப்பா? அது எப்படி ஆச்சு? சரி ஓகே, ஒரு மாதம் பேசாமல் இருந்தோம், அதுக்கு பிரேக்கப்பா? இல்லை புரியல, என்ன சொன்ன? பேசாமல் இருந்தமா? பேசாமல் இருந்த அதுவும் நீ. சரி என் தப்பு தான், விடு. அப்படிதான், ஒன்றுமே சொல்லாமல் விட்டுட்டு போனா வேற என்ன சொல்லுவாங்க? ஏய் சாரி டி. என்ன அவ்வளோதானே, பேசியாச்சுல, நான் கிளம்புறேன். ஏய் இரு இரு, உன்னை இங்கே கூப்பிட்டு வந்து என்னை விட்டு போகிறதுக்கு இல்லை, என் கூடவே இருக்கு. அதை புரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு. நீ புரிஞ்சுக்கிட்டியாடா? எவ்வளோ கால் பண்ணியிருப்பேன், ஒரு காலுக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணியா? நீ பாட்டுக்கு எடுக்காமல் இருந்த. ஆமாண்டி, நான் பண்ணது தப்பு தான். அதுக்கான தண்டனை இந்த ஒரு மாதம் எனக்கு கொடுத்துருச்சு. நீ பண்ணதுக்கெல்லாம் வேற எவ்வளோ இருந்தால் போடான்னு போயிருப்பா. அப்போ இன்னும் என்ன லவ் பண்ணுற கரெக்டா? பேச்சை மாத்தாத, என்ன சொல்லணுமோ சொல்லு, நான் கிளம்பி. என்னடி பிரச்சனை உனக்கு? போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ நீ போலையாடா? நான் பண்ணது தப்பு தான், அதை சரி பண்ண தான் நான் உன்னை இங்கே கூப்பிட்டேன். நீ தான் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு மறுபடியும் ஏதாவது தோணும், மறுபடியும் போவேன்னு சொல்லுவேன். ஏய் என்ன நீ? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அப்படி பேசினா இப்படி பேசுகிற, இப்படி பேசினா அப்படி பேசுகிற. பின்ன ஒரு தடவை ஏமாந்ததே போதும், மறுபடியெல்லாம் ஏமாற தயாரா இல்லை. சரி விடு, இனிமே இப்படி நடக்காது, என்னை மன்னிச்சிரு. நீ என்ன சொன்னாலும் நான் மாற மாட்டேன். இப்போ என்ன சொல்ல வர நீ? அப்போ என்னை விட்டு போயிடுவியா? போயிடுவேன். ஏய் என்னடி பொசுக்குன்னு சொல்லிட்ட? போயிடுவேன் தானே சொல்ல முடியும். என்னாலலாம் அப்படி போக முடியாது. ஏன் முடியாது? ஒரு மாதம் என்னை விட்டு இருந்தல, அப்படியே இரு, அதுவே பழகிரும். என்னாலலாம் இருக்க முடியாது. இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் சொல்கிறத கேளு, உன் மனசாட்சிக்கே தெரியும் நான் உன்னை எப்படி பார்த்துப்பேன்னு. நான் பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஏதோ புத்தி கெட்டு போய் இப்படி செஞ்சிட்டேன். இப்போ என்னை என்ன பண்ண சொல்கிறேன்? லைஃப் லாங் ஹாப்பியாக குட்டி குட்டி சண்டையோட நான் உனக்கு, நீ எனக்கு. என்ன சொல்கிறேன்? என்னடி ஓவரா சீன் போடுற? இப்போ நான் என்ன பண்ணணும்? காலைல விழணுமா? சரி அப்போ வில்லு. என்னடி பொசுக்குன்னு சொல்லிட்ட? நான் வேணும்ல, அப்போ வில்லு. அதுக்கு என்னை விட்டுட்டு போக மட்டும் தெரிஞ்சதுடா, இதையும் பண்ணு. இதெல்லாம் ஓவரா தெரியல. இல்லையே. வேணுமா? நான் வேணும்ல, அப்போ வில்லு. தேவைதான். போகலாம்.